ஹாய் மக்களே, வெல்கம் டு த சேனல் கேவிபி டாக்கிஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு கல்லூரி பேராசிரியர் பகுதி நேரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் மட்டும் பகல் ஃபுல்லாக வந்து கல்லூரியில் வேலை பார்த்துட்டு சாயங்காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டைமாக ஒரு டீ கடை வந்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. டீ கடை அப்படின்னு சொன்ன உடனே சாதாரணமாக நம்ம நார்மலாக குடிக்கிற டீ மாதிரி யாரும் நினச்சிட வேண்டாம். இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் மூலிகை டீகள், நிறைய வகையான மூலிகை டீகள்லாம் வந்து போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா செம்பருத்தி பூவில் வந்து டீ போடுறது, அப்புறம் ஆவாரம்பூ டீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை சூப்பு, கருவேப்பிலை ஜூஸு, இந்த மாதிரி உடலுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய மூலிகைகள்லாம் சேர்த்து ஒரு டீ ஜூஸ் அந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையுடைய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பசுந்தனை ரோடு, பல்லாக்கு ரோடு லெஃப்ட்டில் திரும்பின உடனேவும் முதல் காம்ப்ளெக்ஸில் முதல் கடையாக வந்து நம்ம ஆரோவில் ஹெல்த் பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம சார்கிட்ட என்னென்ன வகையான டீ எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். உங்கள் பேர் என்னது? என் பேர் குரு நிர்மல்ராஜ். ஓகே. எப்படி சார் நீங்கள் காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கீங்க, இது வந்து ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு மூலிகை டீ வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஏற்கனவே எனக்கு வந்து ஒரு நீண்ட காலமாக வந்து எனக்கு மூலிகைகளோட தொடர்பு உண்டு. நான் வந்து 10th படிக்கிறதுலேருந்தே நான் முதல்ல துளசி ஆடாவரை வச்சு வீட்டில் கஷாயம்லாம் போடுவேன். இந்த கஷாயம் போடுறப்போ அது வந்து காய்ச்சலுக்கு மற்ற இந்த சளி பிரச்சனைக்கு ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லி வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க. இது என்னுடைய உறவினர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலம். வீட்டுக்கு வந்தாலே முதல்ல சொல்லுவாங்க, நிர்மல் ஒரு கஷாயம் போட்டு குடிப்பாங்க. அந்தளவுக்கு அப்படி எனக்கு கொஞ்சமாக இந்த மூலிகளோட தொடர்பு ஏற்பட்டு நிறைய நான் புத்தகங்கள் வாசிப்பேன். இந்த புத்தகங்கள் மூலமாகவும் அனுபவ அறிவின் மூலமாகவும் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கிற வாய்ப்பு என்ன பண்ணுவேன். ஓகே சார். சார், இப்போ உங்கள் கடையில் வந்து என்னென்ன வகையான டீ எல்லாம் வச்சுருக்கீங்க? ஆக்சுவலாக நாங்கள் காலையிலையும் மாலையிலையும் டீ போட்டு கொடுக்குறோம். காலையில் வந்து ஆவாரம்பூ டீ, காலையில் வந்து பிளாக் டீ தான், இந்த பால் கிடையாது. ஆவாரம்பூ டீ, இம்யூனோ டீ, கருவேப்பிலை ஜூஸ் போட்டு கொடுக்குறோம். அதுக்கு முருங்கை சூப் போட்டு கொடுக்குறோம். ஓகே. இந்த ஆவாரம்பூட்டின்னு சொல்லுவீங்க, அதனால என்னென்ன பயன்கள்? ஆக்சுவலாக ஆவாரம் நம்ம இதில் வந்து நாங்கள் போடுறது எல்லாமே எங்களோட சொந்த தயாரிப்புகள் தான். நாங்கள் வந்து தனியாக வெளியிருந்து ஆவாரம்பூ மட்டும் வாங்கி போடுறது கிடையாது. இல்லை ஆவாரம்பூ, ரோஜா இதழ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 விதமான மூலிகைகள் கலக்கிறோம். அதுக்கடுத்து இம்யூனிட்டியில் 18 விதமான மூலிகைகள் கலந்துச்சோம். இதே முழுக்க எங்களோட சொந்த ஃபார்முலா தான் தயார் பண்ணி பண்ணுறோம் நாங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ வந்து முதல்ல வந்து ஒரு பழமொழி வந்து, ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு. ஆக்சுவலாக ஆவாரம்பூ நம்ம வந்து டீ வந்து சுகருக்கு நல்லது. அதுக்கடுத்து ப்ரெஷர் குறையும், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீரக தொற்று குறையும், அப்புறம் கர்ப்பப்பை கோளாறுகள், இரகுலர் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும், அடுத்தது கணச்சூட்டினால வரக்கூடிய நோய்கள் எல்லாத்தையுமே இது சரிப்படுத்தக்கூடியது. இது நோய்க்காக மட்டும் குடிக்க வேண்டாம், ஒரு குடிச்சாச்சுன்னா ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக நார்மல் டீயை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. வேற என்ன ஜூஸ்ல வந்து என்ன ஜூஸ் வந்து கருவேப்பிலை ஜூஸ் போடுறோம். கருவேப்பிலை ஜூஸ் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு ஏலக்காய் எல்லாம் கலந்து போடுவோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க கர்ப்பப்பை பலப்படுத்தக்கூடியது, இரும்பு சத்து, உடம்போட இரும்பு சத்து அதிகமாகும், அப்புறம் அல்சரைட்டிஸ் நல்லா குறையும், பெண்களுக்கு கூந்தல் நல்லா வளரும். அதனால அது ஆக்சுவலாக கரு வெப்பு அகற்றக்கூடியலாம் கருவேப்பிலை. உங்க கடையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிடக்கூடிய டீ அப்படின்னா எது ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம்? நம்ம இதில் வந்து காலையில இருந்து எனக்கு முருங்கை சூப்பு, ஏன் நமக்கு எல்லாமே ஈக்குவல் தான் சாப்பிட்றாங்க. இப்போதைக்கு நாங்கள் ஜூஸ் மட்டும் போடலை. ஏன்னா ஜூஸ் வந்து நமக்கு ஜூஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது, கொஞ்சம் அதை வாங்க அதெல்லாம் போடல. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ குடிப்பாங்க, இம்யூனிட்டி குடிப்பாங்க, இது முருங்கை சூப்பு ரெகுலராக குடிக்கிறாங்க. ஆமாம். இப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒரு டீ போட்டு கொடுங்க, கண்டிப்பாக போடுறது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு உங்களுக்கு ஆவாரம்பூ டீ, இதில் 2 இது போடலாம். ஆவாரம்பூ டீ. மக்கள் வந்து இப்போ அந்த மூலிகை டீயை வந்து எந்த அளவுக்கு விரும்புறாங்க? ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணும்னா மக்கள்கிட்ட இருந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து நார்மல் டீ குடிக்கிறது தான். சமீபத்தில் நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், ட்ரஸ்டட் வீடியோ தான். வந்து பால் பொருட்கள் அது வந்து ஆக்சுவலாக ஆண்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டரான் அளவை 300% குறைக்கும் அப்படிங்கிறாங்க. நமக்கு வந்து நம்ம எல்லாமே சித்த முறைப்படி தான் பண்ணுறோம். நான் ஓரளவுக்கு நிறைய புத்தகங்கள் படித்தேன், படிப்பறிவு, அதை பயன்படுத்த பட்டறிவு, 2 தான். அதனால் பார்த்தாச்சுன்னா மேக்ஸிமம் நான் அந்த ஆவாரம் பூட்டிக்கு இம்யூனிட்டிக்கு நாங்கள் பால் ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. சில பொருட்களுக்கு வந்து அந்த பயோகெமிக்கல் ஆக்டிவிட்டியில் வினை யூக்கிய பால் பயன்படுத்துறவங்களுக்காக தான் பூண்டு பால்லையும் ஸ்பெஷல் மில்கில் நாங்கள் பால் சேர்க்குறோம். வேறு எதுவுமே பால் வந்து நாங்கள் பால் சேர்க்க மாட்டோம். நாங்கள் சொல்லிடுவோம். நிறைய பேர் வருவாங்க, வந்துட்டு சார் இப்போ தான் டீ குடிச்சிங்க, இதை குடிக்காமப்பாங்க. நாங்கள் அதையும் அட்வைஸ் பண்ணவே மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் வந்தாச்சுன்னா உடல் நலத்துக்கு நல்ல விஷயமாக இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். வியாபார நோக்கோடு இல்லாமல் ஒரு கண்டிப்பாக உடல் நலன் சார்ந்த விஷயமாகவே
வந்து இந்த டீயை வந்து நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டில் வச்சு நாங்கள் போடணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி இதெல்லாம் கொடுக்குறீங்க? தாராளமாக பண்ணலாம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இதை வந்து 4 தயாரிப்பு நாங்கள் பண்ணுறோம். ஆக்சுவலாக அரவில் ஆவாரம்பூ டீ, ஆக்சுவலாக இது இம்யூனோ டீ. அதுக்கு பாக்கெட் போட்டே பண்ணுறோம். இது ஆவாரம்பூ டீ, இது இம்யூனோ டீ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது கொய்யா இலை டீ, இது செம்பருத்தி டீ. 4 வெரைட்டியாக நாங்கள் டீ பண்ணுறோம். இந்த டீ வந்து எல்லாமே மூலிகை கலவை, தனி மூலிகை கிடையாது. வாங்கிட்டு போய் நம்ம வீட்லேயும் கூட நீங்கள் வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் போட்டு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றி 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி நம்ம அப்படி குடிச்சிடலாம். ஆமாம், இதான் பால் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆவாரம்பூட்டியில மட்டும் தான் பால் ஆட் பண்ணலாம். மற்ற எல்லாத்தையும் பால் ஆட் பண்ண கூட நீங்கள் சொல்லியே கொடுத்துருவோம். ஆமாம், நாங்கள் சொல்லி தான் கொடுக்குறோம். எல்லாத்தையும் ப்ராப்பராக ப்ரொசீஜர் என்ன உண்டோ அந்த ப்ரொசீஜருக்கு நாங்கள் சொல்லியே கொடுத்துருவோம். ஆமாம். ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க, பயன்படுறாங்க. நிறைய பேர் நல்லா இருக்கு சொல்லி வைக்கிறாங்க. என்னன்னா நான் வந்து ஆங்கில மருத்துவத்தை நான் குறை சொல்லலை. பட்டு நம்ம நிறைய கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தோன்னா ஒவ்வொரு மெடிசனுக்கும் வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அலோபதி மருத்துவத்தில். இன்னொன்று காஸ்ட்லி. இன்னொன்று உடம்புக்கு வந்து கண்டிப்பாக ஊர் உழைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே பொதுவாக எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அக்கா நான் தப்பு சொல்லலை. ஏன்னா அலோபதி மருந்து வந்து அவசரத்துக்கும் மற்ற இடத்துக்கும் நம்ம பயன்படுத்த தான் காலத்தின் கட்டாயம். ஆனால் இயற்கை மூலிகைகள் வந்து நம்ம உடம்புக்கு எந்த விதத்துலையும் கெடுதலே செய்யாது. இன்னொன்று இப்போ சுகருக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆவாரம் போட்டு சுகர் தான் குடிக்கணும். கண்டிப்பாக கிடையாது. சுகர் இல்லாதவங்க குடிச்சாங்கன்னா கணச்சு நல்லா குறைஞ்சி நல்லா நமக்கு நிறைய பேர் வித்தியாசம். சில பேர்லாம் இந்த டீ குடிச்சு நாங்கள் ஊரில் கலராக இருக்கேன் சார்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் ஸ்கின்னுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சளி பிரச்சனை போகும், உடம்பு நல்லா மெலியும். எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் ரெகுலராக குடிக்கிறேன், நான் உடம்பு நல்லா மெலிஞ்சிருக்கேன், நல்லா இருக்கு சார், ஒரு ரெஃப்ரெஷ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மூலிகைகள் எந்த காரணத்தை கொண்டும் கெடுதலே செய்யாது, உடம்புக்கு நல்லா தான் செய்யக்கூடியது. அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது. இப்போ சார் வந்து நமக்கு வந்து ஆவாரம்பூ டீ வந்து போட்டு கொடுத்துருக்காங்க வித்தவுட் மில்கில். அது குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் வந்து ஏற்கனவே 1 டைம் வந்து சாப்பிட்ருக்கேன். ஸோ சாப்பிட்டு தான் நான் அதே ஆவாரம்பூ டீ வந்து நான் கேட்டிருக்கேன். இப்போ இது வந்து நாட்டு சக்கரை போட்டு ஆவாரம்பூ டீ நல்லா இருக்கு. டேஸ்ட் வந்து நம்ம கரண்டி கிட்ட முடியாது அந்த மாதிரி. ஆனால் அது மாதிரி இல்லை, அந்த ஆவாரம்பூ போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பல்லாக்கோடு பக்கம் வந்தீங்க அப்படின்னா உள்ள என்ட்ரன்ஸ்லேயே தான் வந்து முதல் கடை தான் சாருடைய கடை. செக் பண்ணி பாருங்கள். இவங்க வந்து டீ மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ப்ராடக்டை வந்து இந்த மாதிரி பேக்கெட் போட்டு சேலும் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டிலே வச்சு நீங்கள் டீ எல்லாம் போட்டு சாப்பிட்லாம். ஸோ மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் புரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக 1 டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கு, உண்மை எல்லா டீமே வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.